இந்திய கம்யூனிஸ்டை தொடர்ந்து 2 எம்எல்ஏக்கள் வைத்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 2 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரிப்பதற்கான கடிதத்தை தற்போது வழங்கியுள்ளது. காங்கிரஸ் இடதுசாரி கட்சி எம்எல்ஏக்களின் ஆதரவை தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கான ஆதரவு 116ஆக உயர்ந்துள்ளது. மேலும் ஆட்சி அமைக்க தாவேகாவிற்கு 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவை எனும் நிலையில் தற்போது 116 பேர் ஆதரவு அளித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 2 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரிப்பதற்கான கடிதத்தை வழங்கியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாக அந்த முடிவுகள் வெளியானதன் பிறகாக அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு என்பது எந்த ஒரு கட்சிக்குமே கிடையாது. ஆனால் அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் தனித்து ஆட்சி அமைப்பதற்கான அறுதி பெரும்பான்மை மேஜிக் நம்பர் 118 அவர்கள் பெற்றிருக்கவில்லை. இந்நிலையில்தான் பிற கட்சிகளுடைய ஆதரவை தமிழக வெற்றிக் கழகம் ஆட வேண்டிய தேவை இருந்தது. அதுபோன்று அவர்கள் ஆதரவு கேட்ட உடனேயே முதல் கட்சியாக காங்கிரஸ் அவர்களுடைய கூட்டணியை முடித்துக் கொண்டு திமுக உடனான கூட்டணியை முடித்துக் கொண்டு அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அவர்களுடைய ஆதரவை கொடுத்திருந்தார்கள். அதன் பிறகு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஆதரவு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை என்பது 113ஆக இருந்தது. அதன் பிறகு மேலும் கூடுதலாக அவர்களுக்கான அந்த தேவை என்பதும் இருக்கிறது. அவர்களுடைய ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 118 இடங்களில் பூர்த்தி செய்வதற்கு இன்னும் 6 எம்எல்ஏக்கள் தேவை என்கின்ற நிலையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய 3 கட்சிகளுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அந்த ஆதரவு கடிதம் என்பது கொடுக்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு இந்த 3 கட்சிகளும் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்கின்ற வகையிலே அவர்களுக்கான கடிதம் வழங்கப்பட்டது. அதன் பிறகு அவர்களிடையேயான அந்த குழு கூட்டம் என்பது நடைபெறும். அதன் பிறகு அறிவிப்பதாக அவர்களுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர்கள் நேற்று முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை அவர் இல்லத்திலே சந்தித்து அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்தும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் என்னவாக இருப்பது என்பது குறித்தும் அவர்கள் ஆலோசித்திருப்பதாக ஒரு தகவல் என்பது வெளியாகி இருந்தது. இந்த 3 கட்சிகள், அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இவை அனைத்துமே திமுகவுடன் கூட்டணியில் இருந்தது. மதவாதத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய சிந்தனையுடைய ஒரு கட்சிகளாக இருந்திருக்கின்றன. இந்த 3 கட்சிகளிடம்தான் விஜய் அவர்களுடைய ஆதரவை கேட்டிருக்கிறார் என்கின்ற வகையிலே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை சந்தித்த போதும் அந்த கருத்தை அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். மதச்சார்பின்மை என்பது மட்டும்தான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஒரு முதன்மையான நோக்கமாக இருக்கிறது என்கின்ற வகையிலே அவர்களுடைய அந்த ஆதரவு கேட்பதற்கான நிலைப்பாடு ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிடமும் மட்டுமே ஆதரவு என்பது கேட்கப்பட்டிருக்கிறது என்கின்ற வகையிலும் அவர்கள் சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அதன் பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் செய்தியாளர் சந்திப்பின் போது சொன்னார், இடதுசாரிகள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதனை பொறுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இணைந்து 3 பேரும் ஒட்டுமொத்தமாக ஒருமித்த கருத்தை தான் வெளியில் சொல்லுவோம் என்கின்ற வகையிலே அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதன்படி இன்று கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய மாநில செயற்குழு கூட்டம் என்பது இன்று காலை நடைபெற்றது. செயற்குழு கூட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளை மாநில பொதுக்குழுவில் அவர்கள் இறுதி செய்வார்கள். மாநில பொதுக்குழுவில் அந்த முடிவுகள் ஏற்கப்பட்டால் மட்டுமே அவை அறிவிப்பாக வெளியிடப்படும். தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என இந்த 4 எம்எல்ஏக்களை கொண்டிருக்கக்கூடிய 2 கட்சிகளும் அவர்களுடைய ஆதரவை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கொடுத்து விட்டார்கள். நிபந்தனையற்ற ஆதரவு என்கின்ற ஒரு ஆதரவை அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியும் அவர்களுக்கான ஆதரவை கொடுத்திருந்தாலும் அவர்கள் ஒரு நிபந்தனையை முன்வைத்திருந்தார்கள். அதாவது மதசார்பற்ற ஒரு கூட்டணியாக இருக்க வேண்டும், மதசார்போடு வரக்கூடியவர்களை கூட்டணியில் சேர்க்கக்கூடாது என்பது மட்டும்தான் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு குறைந்தபட்ச நிபந்தனையாக இருந்தது. தற்போது கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 கட்சிகளுமே நிபந்தனையற்ற ஆதரவை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். இன்னும் ஒரே ஒரு கட்சி, தமிழக வெற்றிக் கழகம் ஆதரவு கேட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும் அவர்களுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும். அவர்களும் ஆதரவு கொடுப்பதற்கான தகவல்கள் என்பது வெளியாகிறது. ஆதரவு கொடுத்து இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் என்பது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆதரவு கடிதத்தை அதிகாரப்பூர்வமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியிட வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருமாவளவன் அவருடைய கருத்தை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக தற்போது காத்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஜூம் கால் என்பது நிர்வாகிகளுடனான உயர்நிலைக்குழு நிர்வாகிகளுடனான ஜூம் கால் என்பது தற்போது அந்த கூட்டம் போய் கொண்டிருக்கிறது. அதில் நிர்வாகிகளுடைய கருத்து என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்து அவருடைய நிலைப்பாடு இருக்கலாம் என்கிற வகையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 2 நாட்களுக்கு முன்பாகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கக்கூடிய முன்னணி நிர்வாகிகள் சிலர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கான காலம் இது, அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஒரு பயணத்தை ஏற்படுத்த வேண்டும், ஆட்சி அதிகாரத்தின் பங்கு என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய 10 ஆண்டுகளுக்கு முன் இருந்த ஒரு கோரிக்கையாக இருந்திருக்கிறது, அதற்கான காலம் தற்போது வந்திருக்கிறது என்கின்ற வகையில் பேசியிருக்கிறார்கள்.
ஆனால் தாம் தற்போது ஒரு கூட்டணியில் இருக்கிறோம், ஒரு கூட்டணியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறோம், தற்பொழுது அங்கு சென்றால் சரியாக இருக்குமா என்கின்ற வகையிலே திருமாவளவன் யோசித்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் விஜய் பதவி ஏற்காவிட்டால் அடுத்து என்ன நகலும் என்கின்றதை பார்க்கும் பொழுது தற்போது விஜய்க்கு ஆதரவு கொடுத்துதான் ஆக வேண்டும் என்ற ஒரு சூழல் இருப்பதையும் திருமாவளவன் பேசியிருக்கிறார். ஆளுநருடைய ஆட்சி தமிழகத்திற்கு வரக்கூடாது, மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய ஆட்சி சார்பிலான ஒரு ஆட்சியும் தமிழகத்திற்கு வரக்கூடாது என்றால் விஜய்க்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்கின்ற வகையிலும் திருமாவளவன் நிர்வாகிகளிடம் பேசியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தான் தீநகரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி நிர்வாகிகளுடன் நிர்வாக குழு கூட்டம் என்பது ஜூம் கால் வாயிலாக தற்போது நடைபெற்று வருகிறது. நாளை தனது நிலைப்பாட்டை சொல்ல இருந்த திருமாவளவன் இன்று இரவு தமிழக வெற்றி கழகத்திற்கான அந்த ஆதரவு கடிதத்தை வழங்குவார் என்கின்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஆளுநர் மாளிகைக்கு செல்ல இருப்பதான தகவல் வெளியாக இருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் இந்த 3 கட்சியினுடைய தலைவர்களும் இணைந்து ஒன்றாக செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள், அவர்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்க இருக்கிறார்கள் என்ற தகவலும் வெளியாக இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.